நான் உன்னை பார்த்து ஹவ் ஆர் யூன்னு கேட்க போறதில்ல. ஏன்னா அவனோட நிலைமை எனக்கு தெரியுது. அன்பார்ச்சுனேட்லி லக்ஸூரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால போயிட்டேன். லக்ஸூரியா இருக்கணும்னு அப்பவும் நினைக்கல, இப்பவும் நினைக்கல. எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். அது என்கிட்ட நிறைய இருக்கு. நானே சம்பாதிக்கிறேன், என் சொந்த காலில் நிக்கிறேன், என் சொந்த இடத்துல நிக்கிறேன். அப்புறம் என்ன வேணும்? ரியலி? உனக்கு எதுவும் தேவைப்படலன்னா நீ இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்க? பயப்படாத, உன்கிட்ட எதையும் கிளைம் பண்ண வரல. எதுக்கு பயப்படணும்? என்னோட பொருள் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும் ஸ்வீட் ஹார்ட். ஐ எம் நாட் அஃப்ரைட் எனிதிங். அப்புறம் எனக்கு சொந்தமானதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை உனக்கு பூரப் கிட்ட இருந்து ஏதாவது பணம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என் காலில் நான் நிக்கிறேன். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஐ டோன்ட் நீட் எனிதிங். அப்புறம் பூரப்? ஐ டோன்ட் நீட் ஹிம். அவர் எனக்கு தேவைன்னு நான் நினைச்சிருந்தா அவரை நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீ பூரப விட்டுட்டு போனேன்னு சொல்லலையே, நீ தோத்துட்டு தான் இங்க இருந்து போன என்கிட்ட. எஸ், ஐ ஓன். நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன். அண்ட் ஐ ஓன். பூரப். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்புறம் இந்த ஸ்மைல் உன்ன மாதிரியே பொய்யானது. நான் மோசமான ஆளு. நான் ஒரு மோசமான ஆளு. நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவங்க என்னோட அம்மா மாதிரி. எனக்கு வேலை கொடுத்தாங்க, உரிமை கொடுத்தாங்க, என்ன கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஆனா நான் அவங்கள பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. அவங்க என்ன எவ்வளவு நம்புறாங்க. அவங்க சிஎம் ஆனதுக்கு நான் தான் முக்கியமான சப்போர்ட்னு நம்புறாங்க. நான் அவங்களுக்காகவும் அவங்க பார்ட்டிக்காகவும் ரொம்ப சாக்ரிஃபை பண்ணிருக்கேன். நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை கூட ஞாபகம் வச்சிருக்காங்க. என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரோஹித் தான் சிஎம் ஆகணும்னு எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட என் பேரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் என்ன பண்ணிருக்கேன்? அவங்கள கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். அவங்க எனக்கு எல்லா உரிமையும் கொடுக்கறாங்க, எல்லா பவரையும் கொடுக்கறாங்க, அதுவும் நேரடியா. ஆனா நான் அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். ச்சே, எவ்வளவு மோசமான ஆளு நானு. எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா நீங்க எந்த தப்பான வேலையும் செய்யலையே ரோஹித். இன்னும் டைம் இருக்கு. நீங்களும் மறந்துருங்க, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையும் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அவங்க உயிரோட மதிப்பு உங்களுக்கும் தெரியணும். இங்க பாருங்க, எல்லா மனுஷங்களும் தப்பு செய்வாங்க தான். ஆனா தப்பு செஞ்சதை உணர மாட்டாங்க. நீங்க உணர்ந்திருக்கீங்க. சோ அத நினைச்சு பெருமைப்படுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எந்த தப்பையும் பண்ணாதீங்க. அவங்கள கொன்னுடாதீங்க. நீங்க அவங்கள அக்கா மாதிரின்னு சொன்னீங்கல்ல. அவங்க உங்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நீங்களும் அவங்களுக்காக நல்லது மட்டுமே செய்யுங்க. இவ்வளவு நேரம் நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உடனே மறந்துருங்க. யோசிச்சு பாருங்க, அவங்கள கொல்ல நினைக்காதீங்க ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடலாம். திஷா, நான் சொல்றத கேளு. திஷா, இல்ல, அவ திஷாவா இருக்க முடியாது. அவ திரும்ப வரமாட்டா. சரி, நான் கொல்ல மாட்டேன். சிஎம் நான் கொல்ல மாட்டேன். கண்டிப்பா கொல்ல மாட்டேன். ரோஹித் ரொம்ப எமோஷனல். தன்னோட இன்னசென்ஸ்னால கடைசியில் அவன் தப்பான முடிவு எடுத்துட்டான். ரோஹித், இந்த உலகம் இருக்கே அது ரொம்ப செல்ஃபிஷானது. அவங்கள பத்தி மட்டும்தான் நினைப்பாங்க. தனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட எமோஷனலா விளையாடி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த லேடியும் உன்கிட்ட அப்படிதான் செய்யறாங்க. அவ பேச்ச நீ கேட்காத. இல்ல 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 மேடம், நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அவங்கள கொல்ல நினைக்காதீங்க.
நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். நாம எந்த பார்வையில உலகத்தை பாக்குறோமோ அப்படிதான் உலகமும் நம்மள பாக்கும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க ரோஹித். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. சிஎம் கொல்றது எதுக்காக தடுத்த? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான். எமோஷன் ஆகிறதுக்கான நேரம் இது இல்ல. எதுக்காக இவரை தேவையில்லாம கட்டாயப்படுத்தி இவரை சிஎம் கொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவன் சிஎம் ஆகணும். இவன் சிஎம் ஆகணும்னா வசுதா சாகணும். அதுக்கான அவசியமே இல்ல. வசுதா மேடம் அவங்களே இவரை சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்களே அந்த போஸ்டை இவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஏன் அவங்களை கொல்லணும்? இல்ல ரோஹித், அவ எப்போதும் உன்னை சிஎம் ஆக விட மாட்டா. இது அவளோட நாடகம். அவ உனக்கு அந்த கனவை காட்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ கூடவே உன்னை வச்சுப்பா. அவ உன்னோட மைண்டை யூஸ் பண்ணி அவ இன்னும் பவர் ஆக்கிப்பா. அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. உன்னை சிஎம் ஆக்கும் நினைச்சிருந்தா அவங்க எப்பயோ ஒன்னு ஆக்கியிருப்பாங்களே. பார்ட்டி கிட்ட அவங்க பேசி முடிச்சிருந்தாங்கன்னா உன்னை எப்பயோ சிஎம் ஆக்கியிருப்பாங்களே. ஆமா ரோஹித், இந்த நாளுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வேலையை முடிக்கலனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. வா. வேணா ரோஹித், நீ தானே அவங்களை அக்கான்னு சொன்ன. அக்காவே யாராவது கொல்லுவாங்களா? யோசிச்சு பாரு. உனக்காக அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க. உன்னை பத்தி அவங்க எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள எதுவும் பண்ணிடாத ரோஹித், ப்ளீஸ். ப்ளீஸ் ரோஹித், அந்த மாதிரி பண்ணிடாத. அப்புறம் என்னைக்கும் உன்னையே உன்னால மன்னிக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள கொல்ல நினைக்காத. இல்லன்னா உன்னை கொல்ல வேண்டியது வா. ஆனா உன்னை நாங்க கொல்ல மாட்டோம். ஏன்னா சிஎம் நீ தான் கொல்ல போற. அவங்கள நீ கொல்லல, உன் பொண்ணை நாங்க கொன்னுடுவோம், ஜாக்கிரதை. அப்புறம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி பண்ணுன உன் பொண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன். இவளோட பொண்ணு யாருன்னு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்றேனா? நான் இங்க எதையும் தேடுறேன். உனக்கு என்ன? நான் இங்க வயரை தேடிட்டு இருக்கேன். அப்படியா? நீ என்ன எலக்ட்ரீஷியனா? உனக்கு எல்லா விதமான நாலேஜும் இருக்கா? எந்த வயர் பேக் ஸ்டேஜ் ஓடுது, எது ஃப்ரண்ட் ஸ்டேஜ் ஓடுதுன்னு எல்லாம் உனக்கு தெரியும்ல? பாரு, இங்க ஸ்டைல் பண்றதுக்கோ ஹீரோ மாதிரி காட்டிக்கிறதுக்கோ எந்த அவசியமும் இல்ல. யாரும் இம்ப்ரெஸ் ஆக போறது இல்ல. உன்கிட்ட ஒரு ஸ்கில் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உன்கிட்ட 2 ஸ்கில் இருக்கு. உன்கிட்ட இருக்க முதல் ஸ்கில் மூளையை கெடுக்கிறது. இன்னொரு ஸ்கில் மத்தவங்க காதை கெடுக்கிறது. எனக்கு காதே வலிக்குது. உன் குரலை கேட்டு எனக்கு ரத்தமே வந்துடும் போல இருக்கு. அதுக்கு காரணம் நீதான். காது வலிக்குது. நீ பேசுற பேச்சுல எனக்கு காது வலியே வந்துருச்சு. முடிஞ்சுதா? பேசி முடிச்சிட்டியா? கத்தி முடிச்சிட்டியா? இங்க பாரு, நீ எதுக்காக வந்திருக்கியோ அந்த வேலையை பாரு. எந்த வயர்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாரு. அதுதானே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? பா, பைத்தியமா நீ? அட, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் இன்ஜினியரும் கிடையாது, எலக்ட்ரிஷியனும் கிடையாது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, கால் எடு. கால் எடு, கால் எடு. Oh, I'm so sorry. I'm so sorry. I'm so sorry. என் துப்பட்டா அழுக்காக்கிட்ட. I am so sorry. என் கால்ல சேர் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா நான் வெளிய இருந்து வந்தேனா நான் பார்க்கல. நான் வேணும்னே பண்ணல. I'm so sorry. I'm so sorry. நீ சொல்ற சாரியை வச்சு சோப்பா மாத்தி இந்த துப்பட்டாவை துவைக்க சொல்றியா? நீ இது வேணும்னு தான் பண்ணிருக்க. எதுக்கு இப்போ பபிள் கம் ஓட்டன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? துப்பட்டா தான அழுக்காச்சு. அப்ப இதுல சிவிங்க மோட்டி வைக்கணும்ன்ற பிளான் வேற இருக்கா? என் துப்பட்டாவை இப்படி ஆக்கிட்டியே, எனக்கு தெரியும். ஐ நோ இத நீ வேணும்னு தான் பண்ணிருக்க. ஏன்னா என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். பழி வாங்க? ஆமா, பழி வாங்குறது, ரிவெஞ்ச். ஏன்னா நான் உன் டி-ஷர்ட்டை அழுக்காக்குனதுக்காக நீ இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்க. பழி வாங்குறதுக்காக தான் என் துப்பட்டாவை இப்படி அழுக்காக்கிட்ட. அப்படியா? இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நான் உனக்கு சாரி சொல்லி உன் டி-ஷர்ட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தேன். அப்படி இருந்தும் நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற. ஏன் இப்படி பண்ற? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன? எங்க அழுக்கா இருக்கு? காட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என் டி-ஷர்ட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தல, நான் உன் துப்பட்டாவை க்ளீன் பண்ணி தரேன். பதிலுக்கு பதில். அதெல்லாம் நானே பாத்துக்கறேன். பண்றதெல்லாம் பண்ணிக்க. இதையும் நீயே பாத்துக்க. நான் வரேன். பாத்துக்க வா. என்னால பண்ண முடியும்.
உன்னால பார்த்து நடக்க முடியாதா? பார்த்து தான் நடந்தேன், கார்பெட் சறுக்கி விட்டுடுச்சு. உனக்கு தான் 4 கண்ணு இருக்கு, 2 பின்னாடி. முன்னாடி என்ன உனக்கு கண்ணே இல்ல? ஆமா இல்லதான். அடுத்த வாட்டி விழும்போது நான் விழ மாட்டேன், நீ தான் விழுவ. There is no அடுத்த தடவை விழுந்தா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நீ லக்கி கிடையாது. அந்த அளவுக்கு லக்கி இருந்திருந்தா நான் உன் முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். என்னால இந்த ரன்வீரை கூட நம்ப முடியல. பிராச்சிய பார்க்க காரணம் தேடுறான். ஐ மீன் எல்லாரும் வெளியே இருக்கும்போது இவன் இங்க இருக்கா. அவனோட ரொமான்ஸ்க்கு யாரும் டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஹலோ. இன்னொரு சிஎம் கொண்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. வடிகட்டின முட்டாள். சிஎம் ஒரு வேளை இறந்திருந்தா அப்புறம் நாம தான் கொன்னோன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுல நான் மாட்டிக்க விரும்பல, புரியுதா? அந்த பொண்ணு தான் சிஎம் கொல்லணும். அதையும் மீறி அவ முடியாதுன்னு சொல்லிட்டா நாம என்ன பண்றது? நாம தான் கொல்ல சொன்னோம் சொல்லிட்டா அவ உயிரோட இருந்தா தானே சொல்லுவா. சிஎம் இறந்ததும் அவளை நாம கொன்றுலாம். வேற வழி இல்லாம நாங்க அவளை சுட்டுட்டோன்னு டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிடுவோம். ஒருவேளை குறி தப்பி சிஎம் தப்பிச்சிட்டா? குறி தப்புச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம கமாண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சிஎம் சுடுவாங்க. அவங்களாலையும் சுட முடியலனா சிஎம்மால தப்பிக்க முடியாது. இது மட்டும் உறுதி. அந்த பொண்ணோட துப்பாக்கியில இருந்து சுடணும். அப்படி ஒருவேளை குறி தப்பிச்சதுன்னா அவளை நாம ஷூட் பண்ணுவோம். என்ன மூளப்பா உனக்கு? நான் என் டியூட்டியை பாக்குறேன், நீ அவளை பாத்துக்கோ. மேம், ரன்வீர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. ஃபியூஸ் ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. நான் தான் எலக்ட்ரிஷியனா? ஆமா, நான் தான் இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே போட்டேன். அப்படியா? சரி, செக் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி ஸ்டேஜ் ஏரியாவுல எல்லா லைட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஃபிளிக்கரிங் ஆயிட்டே இருக்கு. அந்த ப்ராப்ளம் வராம பாருங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை விட்டு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கவே கூடாது. இது தனியா இருந்தா எல்லா சிஸ்டமோட லைட்டும் போயிடும். நீங்க என்னனாலும் பண்ணுங்க, ஆனா இந்த ஒயர் மட்டும் பிரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? என்னாச்சு அபி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லப்பா, அது நான் என்னோட பிசினஸ் மேனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் தான் அவரை கூப்பிட்டேன், ஆனா பார்க்க முடியல. கோவத்துல ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அபி, அவரு ஜிங்கிள் அங்கிள் இல்லையே? அவர்தான். நீ டென்ஷன் ஆகாத. நீ இப்போ சிஎம் பக்கத்துல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஸ்பீச் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அவரை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் பாராட்டியே ஆகணும். யூ தி பெஸ்ட். உன்னுடைய பாராட்டுக்காக நாங்க போல, கோவமா இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க போறேன். தேங்க்ஸ் ப்ரோ. சாரி விக்ரம், ஸ்பீச்சுக்கு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சுல? நீ கேக்குறியா சொல்றியா? நீ சரியான ஆளுப்பா. இந்த பூரப் இருக்கான்ல, அவன் சொல்லாமலே புரிஞ்சுப்பான். ஆனா உனக்கு சொன்னாலும் எதுவும் புரியாது. எனக்கு புரியாதுதான், ஆனா புரிய வைக்க தெரியும். அட நீங்க இருக்கீங்க. சரி விடு, என்ன புரிய வைக்கிறது உனக்கு? பாத்தீங்களா இவனுக்கு ஆன்சர் தெரியல, விட்டுத்தல சொல்லிட்டான். சரி, புரிய வச்சுட்டா போச்சு. மேடம் நீங்களே கேளுங்க. ஒருவேளை யாருக்காவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்கள மாதிரி பேசி கிண்டல் பண்றவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. இவன் பண்ணுவான். என்னோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அப்ப என்ன கிண்டல் பண்ணா. ஏதோ என்னுடைய குரல் கிட்னாப்பர் மாதிரி இருந்துச்சா. ராத்திரியில போன் பண்ண கூடாதா? ஏன் ராத்திரியில போன் பண்ண கூடாதா? ஐ எம் சாரி, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார், நீங்க எதையுமே மிஸ் பண்ணல. ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன கிண்டல் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க. ஆனாலும் நான் இவனை கிண்டல் பண்ணதே கிடையாது. நான் அபிக்காக காமெடி பண்ண. முன்னாடி பாரு, சிஎம் நிக்கிறாங்க. ஷூட்டர். சுட போறியா இல்லையா? இல்லனா நான் ஷூட் பண்ணிடுவேன். உனக்கு முன்னாடி கமாண்டர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. உன்னை யாரும் பார்க்கல. கண்ணை எடு.
வந்துட்டாங்க. சிஎம் கொல்றதுக்காக நான் ஷூட் பண்ணேன்னா அவரு செத்துருவாரு. நம்மளால இப்ப வெயிட் பண்ண முடியாது. அவனை ஷூட் பண்ணு. அவன் கீழே விழுந்ததும் சிஎம் ஷூட் பண்ணு. ஷூட் பண்ண. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உன் பொண்ணை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியும். அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாமே தெரியும். ஒருவேளை உன் பொண்ணை நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா சிஎம் ஷூட் பண்ணு. அதுவும் இப்பவே. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ ஷூட் பண்ணலன்னா வேற யாராவது ஷூட் பண்ணுவாங்க. உன்னோட பொண்ணு கன் பாயிண்ட்ல இருக்கா. இவனை கொன்னு உன் பொண்ணு நீ காப்பாத்திக்க, இல்லனா உன் பொண்ணை கொன்னு சிஎம் காப்பாத்திக்க. சில ஆளுங்க என்னாம எதையும் செய்யறதே இல்ல. One, 2, 3, 4. இப்படி கண்ணீர் விடுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. சிஎம்மோட ரத்தம் இங்க ஆறா ஓடணும். சிஎம் ஷூட் பண்ணு. உன் பொண்ணை காப்பாத்திக்கோ, அப்புறம் உன்னையும் காப்பாத்திக்கோ. என்ன யோசிக்கிற? உன் பொண்ணை காப்பாத்தணுமா வேண்டாமா? அப்ப இவங்களுக்கு பிராச்சியே தெரியாத. பிராச்சி சேஃபா தான் இருக்கா. நான் ஒருவேளை ஷூட் பண்ணலனா நிச்சயமா இவ என்ன ஷூட் பண்ணிடுவா. நான் அவரை எவ்வளவு விரும்புறேன்னு இவளுக்கு தெரியாது. நான் என் உயிரை காப்பாத்திக்க இவரோட உயிரை எடுக்க மாட்டேன். இவளை கொன்னுடு. இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இது தனியாயிடுச்சுன்னா சிஸ்டமோட எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகும். நிறுத்துங்க. இங்க ஷூட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். சிஎம் அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்களையும் கொல்லணும்ல. சிஎம்மோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்களை யாராவது காப்பாத்துங்க. யாரோ உங்களை ஷூட் பண்ண நினைக்கிறாங்க. ப்ளீஸ். ரோஹித், நீ சிஎம் பத்திரமா பாத்துக்கோ. கோ 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 கோ. She is not safe. சாரி டாட், லைட் போயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் பிராச்சி அவளோட வேலையை சரியா செய்யல.